அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இப்போ குரு பயிற்சி, வருடக்கிரகம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி வருஷம் தான் வருது சார், எனக்கு தான் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்படிங்கிறது தான் பல பேர். புரியுதுங்களா? நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு தான் ஒன்றும் மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் வருது போகுது, குரு பயிற்சி வந்துகிட்டே தான் வருஷம் இருக்குது. எப்பவுமே வருட கிரகங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை திசாபுத்திகள் சம்மதிக்கும் போது கட்டாயம் கொடுக்கும். இந்த குரு பயிற்சி பலனை நீண்ட வீடியோவாக நம்ம லைவில் கொடுத்தோம். இப்போ நம்ம ஷார்ட்ஸாக இப்போ பார்க்குற இந்த பதிவு உலகியல் ஜோதிடத்தை பற்றி பார்ப்போம். உலகியல் ஜோதிடத்தில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல வரார். 4ஆம் இடம் கல்வி, படிப்பு, தொழில், முதலீடு இதெல்லாம் குறிக்கிற இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் உண்டு. கல்வித்துறையில் பல மாற்றங்கள், புதிய கல்விக் கொள்கை, அதே மாதிரி படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, புதிய தொழில் உருவாகுதல், வெளிநாடுகளிலிருந்து புதிய முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கும். புரியுதுங்களா? இதுவரை இந்த போர் அபாயம் கூட இன்னொரு 3 மாத காலம், அதாவது ஐப்பசி மாதம் குரு வக்ரமாகிறார். குரு அதிச்சாரத்தில் போகிறார். அந்த அதிச்சாரத்தில் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் போர் அபாயம் கூட கொஞ்சம் குறையும். அப்புறம் மறுபடியும் போர் அபாயம் உண்டு. எண்ணெய் பொருட்கள் இந்த வருஷம் பெட்ரோலிய பொருட்களை பொறுத்தவரையிலும் கட்டாயம் விலை நம்ம எதிர்பார்க்காத ஒரு விலை ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும். அதுபோல் நீர்வளம், கப்பல் போக்குவரத்து இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த குரு கடகராசியில் இருக்க வரலாம். புரியுதுங்களா? செவ்வாசனி சேர்க்கை மீனராசியில் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த வருஷ பிறப்பு அப்படிங்கிறது செவ்வாசனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இப்போது அரபு கண்ட்ரியில் போர் அபாயம் இருந்தது இன்னொரு 3 மாதம் 4 மாதத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் போர் அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுபோல் இந்த போர் அபாயத்தால் நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காத போகிறது, சில பதட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். பஞ்சு, கம்பளி, வனஸ்பதி, கோதுமை, பார்லி, கேழ்வரகு, உப்பு, மிளகாய் வத்தல், ஆடை, ஆயுதங்கள், ஆடு, மாடு, குதிரை இதெல்லாம் விலை சற்று ஏற்றத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? தங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும். தங்கத்தில் முதலீடு பண்ணால் மாட்டிக்குவோம், கவனமாக இருங்க. இப்போ முதலீடு பண்ணும்போது ஹை லெவலுக்கு திடீர்னு ஏறும், திருப்பி இறங்கும். அதனால் கவனமாக முதலீடு பண்ணுங்க தங்கத்தில். அது சரின்னு படலை. இப்போ இருக்கிறது கூட பரவாயில்ல, விலை ஏற்றத்தை கொடுக்கும். ஏறுதுன்னு வாங்கணும்னா திடீர்னு இறங்கும். ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும். வெள்ளி விலை உயரும், இரும்பு விலை உயரும், தாமிர விலை உயரும். புரியுதுங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாக குரு பயிற்சி நன்மைன்னு தான் சொல்லலாம். இந்த கடக குருவை பொறுத்தவரையில் நாடுகளுக்கு அமைதியும்